எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கும் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இந்த ஆடி மாதத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆடி மாதத்தில் கிராமத்தில் இந்த முளைப்பாரி போடும்போது அந்த கிராமத்தில் பெரியவங்கள்லாம் பாடுவாங்க. நான் காலேஜ் படிக்கல, அந்த பாட்டை கூர்மையாக கேட்பேன். தாளம் மேளம் அதிகமாக இருக்குமா என்னன்னு தெரியல. வயசான அம்மா பாடுவாங்க. அந்த வரிகள் இன்றைக்கி ஞாபகமாக இருக்குது. சில நேரம் நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் இந்த கிராமிய மெட்டை எடுத்து தான் ஏதாவது அதில் வச்சு மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமான வார்த்தைகள்லாம் வச்சு பாட்டாக பாடுவேன். அவங்க அந்த பாட 4 வரிகள் இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. இப்படி பாடுவாங்கன்னா, 400 வண்டியில் நாற்று வந்து நிற்கிது, 300 வண்டியில் முதல் வந்து நிற்கிது, நான் மாட்டேங்கிறா நீ மாட்டேங்கிறா 400 நடுகக்காரி, 400 வண்டியில் நாற்று வந்து நிற்கிதான், 300 வண்டியில் முதல் வந்து நிற்கிதான். முதல்னா அந்த நாற்றை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 400 வண்டியில் நாற்று வந்து நிற்கிது, 300 வண்டியில் முதல் வந்து நிற்கிது, நான் மாட்டேங்கிற நீ மாட்டேங்கிற 400 நடுகக்காரி. அதை நினச்சி பாருங்களேன். அந்த நல்ல மழை பெஞ்சு நல்ல எல்லா கிராமத்தில் எல்லாருமே நடுகை நடுவாங்க. நடுகை நடுறதுனா நாற்று நடுறத நடுகை நடுறதுன்னு சொல்லுவாங்க. நானும் சின்ன வயசில் அனுபவம் இருக்குது. எங்கள் வயலில் நாற்று எடுத்துருப்பாங்க. அதை சுமந்து போய் வயலில் போட்டு அதை ஒவ்வொரு முடிச்சா தூக்கி போடுவோம். அங்கங்கே அப்படியே இந்த வயல் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் அந்த நாற்று முடி. அந்த நடுக்காரங்க நடுறதுக்கு கிடைக்காதப்போ எல்லா வயல்லையும் நடுகு நடுக்குமா. அப்போ எல்லாருக்கும் அந்த நேரம் அந்த நடுக்காரங்களுக்கு கொஞ்சம் கூலி கூட கேட்பாங்க. சில நேரம் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அங்கே போயிடுவாங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இல்லாட்டி சாயந்தரம் வரைக்கும் கூட நடுவாங்க. தெரியுமா அவ்வளோ பொறுமை எப்படி நடுறாங்கன்னு. ஒவ்வொரு நாற்றை எடுத்து நடுவாங்க. மறக்க முடியாத விஷயம். அதை பற்றின பாடல் தான். நிறைய கிராமிய பாடல்களை கிராமப்புறத்தை அந்த காலத்து ஆட்கள் பாடுவாங்க. அவங்களாம் எங்கேயும் படிக்கலை. அவங்க அந்த ஞாபகத்திலேயே பரம்பரையாக அவங்க சொந்தக்காரங்க பாடின பாடல்களை அவங்களும் பாடியே வராங்க. கேட்குறதுக்கே அருமையாக இருக்கும். ஒவ்வொரு பாடல் வரிகளையும் இப்போ நினச்சி பார்த்தா கூட, கேட்டாலும் கூட நமக்கு மெய்சில் இருக்கும். இந்த அளவுக்கு கிராமிய பாடல்கள் அவ்வளோரையும் மனசுக்கு சந்தோஷப்படுத்துகிற விதமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம். தேங்க்ஸ்.